சுவையான இந்த வெஜிடபிள் சாதம் லஞ்ச் டின்னருக்கு செய்யலாம். ஒரு கப்பு புரோக்கன் ரைஸ் இல்லை உடச்ச பச்சரிசி வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய், அது கூட கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகமும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, காஞ்ச மிளகா ஒன்று, வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கினது. அப்புறம் இது கொஞ்சம் வதக்கட்டும். இது கூட பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தக்காளி ஒன்று நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது ஸ்லைட்டாக வதங்கின உடனே காய்கறிகள் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ வந்து தண்ணி 2.5 2.5 கப்பு தண்ணி, 1 கப்பு அரிசிக்கு. வறுத்த அரிசி ஆறின அப்புறம் கழுவிட்டு அதையும் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 விசில், அப்புறம் லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா உதிராக நல்லா நம்மளுக்கு வெஜிடபிள் சாதம் ரெடி. இது கூட துருவின தேங்காயும் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சைடிஷ் தனியாக எதுவும் தேவையில்லை. தயிர், ஊறுகாய், பச்சடி எது வேணாலும் தொட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.